தன்னம்பிக்கை மாதேதல் சார்பாக அவங்கள சந்தித்ததில் ரொம்ப பெருமைங்க. இந்த ஸ்கூல் உங்களுடைய இந்த திருப்பூரில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னா இல்லை. ஸோ அந்த உங்களுடைய இந்த ஸ்கூல் தோற்றம் எதுக்காக இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நாம் இப்போது ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளோட அட்டாச் ஆகணும். ஒரு சமுதாயத்துக்கு நாம் ஒரு சின்ன பெரிய ஒரு பங்களிக்கனாலும் ஒரு சின்னதாக பங்களிக்கணும். ஒரு குழந்தைகள ஒரு மதர் ஒரு தாயன்போட நம்ம ஒரு குரூப்பை குழந்தைகளோட பழகலாம், அப்புறம் அப்படியே அவங்களுக்கு கொண்டு வரலாம்னு நினச்சோம். ஆக்சுவலாக நம்ம பண்ணது மழலையர் பள்ளி விலைக்கு தான் வைக்கலாம். இப்போ ப்ரீகேஜி எல்கேஜி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம விட்டு போகாம நம்மளோடய இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாமளுமே அதுக்கு தகுந்த வளர்ச்சி அடைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டுங்க அவங்களோட சேர்ந்து அப்படியே ஒவ்வொரு வருஷம் 1996 ஆரம்பிச்சோங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிளாஸாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ +2 செய்யறாங்க. இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிண்டர் கார்டன் ஃபஸ்ட்டு வச்சுருந்துருக்கீங்க, எல்கேஜி யூகேஜி. அப்போ என்ன தாட்டில் இருந்தீங்க? அப்போ அவங்களுக்கு போய் எடுத்தோன்னா படி எழுது ஹோம்ஒர்க் செய்யுங்கிறது கொண்டு வராங்க. அவங்களுக்கு எப்படி அந்த பாட்டு வழியாக ஒவ்வொரு பாடத்தையுமே நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஆசையாக வரணும். அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்க ஒன்று ஏபிசிடி எழுதுங்கிற கான்செப்டே இல்லைங்க. வந்தோன்னே அவங்க கிளாஸ்க்குள்ள என்ன சின்ன ப்ரேயரும் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடலோட தான் ப்ரேயர், சும்மா ரெகுலராக ப்ரேயர் இல்லை, ஆடல் பாடலோட ப்ரேயர். அதுக்கு முடிச்சதுன்னா அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு பசில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த விளையாட்டு முறை. அதுக்கு அடுத்தது நம்மளை உயர்த்திக்கணும்னு சொல்லி மாண்டிசேரி நாங்களே போய் படிச்சுட்டு வந்தோம். நானும் என் சகோதரியும் போய் படிச்சுட்டு வந்தோம். அந்த மாண்டிசேரி மெத்தட் நம்ம பிளேவே மெத்தட் மாண்டிசேரி மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறது ரொம்ப சந்தோஷமாக செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு ஓகே இவங்க இப்போ தரவு ஆயிட்டாங்க அப்படின்னா பாட்டு வழியில் ஒவ்வொரு ஆக்ஷனையும் கொடுத்துங்க. அந்த வழியாக பாட்டில் நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. குழந்தைக்கு இந்த பாட்டு தான் பிடிக்குது, விலங்கு படிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ட்ரைனிங் படிச்சுட்டு இந்த மாதிரி இந்த 3 வயசு குழந்தைக்கு எந்த அளவு பண்ண முடியும், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல ஒவ்வொரு இதுவுமே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்க. அப்புறம் எப்படி பழக்க வழக்கத்தில் நம்ம மேம்படுத்திக்கிறது, எப்படி மரியாதை கொடுக்கறது, இரும்புறதுன்னா எப்படி இரும்புறது, தும்புறதுக்கு எப்படி பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறது, ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறது எப்படி, இந்த மாதிரி எல்லாம் கம்ஃபர்டபுளாக பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப என்ன மாதிரி சாப்பிடணும் பழக்கம். இது மாதிரி உங்களுக்கு அந்த மாண்டிசோரி சிஸ்டத்தை நீங்கள் போய் கொஞ்சம் பழகிட்டு வந்து தான் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடத்துகிறக்கும் ஒரு மிடில் ஸ்கூல் 8வது வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கிண்டர் கார்டன் நடத்துறது ஒரு மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு அடுத்து ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூல் நடத்துறதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்க. அதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறப்பங்க இப்போ குழந்தைய எங்களோடையே வளர்ந்துட்டு வர்றாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்தாப்புல என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுக்குறப்ப ஈஸியாக அவங்களோட நாங்கள் அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்மளோடைய ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கிறப்பங்க நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி நம்ம மோட்டிவேஷன் பண்ணணும்னா அதுக்கு அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்னு இருக்கோம், ஒரு குழந்தை படிக்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம அந்த குழந்தைய தனியாக பிரிச்சுங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து பொறுமையாக எடுத்து தகுந்த டீச்சரை போட்டு அவங்களையும் அதே லெவலுக்கு அப்படியே கொண்டு வந்துடணும். அதனால் நாங்கள் இப்போ சப்போஸ் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக படிக்கிற அளவுக்கு மனசளவு தயாராக இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு குழந்தைகிட்ட எந்த பிரச்சனையுமே வரலைங்க. இவங்க 12th வரைக்கும் வந்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிருக்கு. ஏன்னா இப்போ 12வது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் லெவலில் போய் ரேங்க் பண்ணணும் அல்லது மற்ற ஸ்கூலோட கம்பீட் பண்ணி, ஏன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஒழுக்கம் அது மட்டும் இல்லாமல் ரேங்க் இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் டிசைட் பண்ணுறது ரேங்க்கு, கை மார்க் வாங்கணும், டாப்பராக வரணும், அதுமாரி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த கன்வென்ஷனல் சிஸ்டம் நீங்கள் அவங்கள ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மனதான டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த மார்க் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் எப்படி உங்களால் அடாப்ட் பண்ண முடியுது, உங்களால் எப்படி அதை ஒத்து போய் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது? 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க பேசிக் குவாலிட்டிஸ் எல்லாம் ரெடி ஆகி வந்துட்டாங்க. எப்படி நம்மளோட பழகணும், எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. 9வதுங்கிற வர்றப்போ அவங்க அளவு தயார் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்கணும்னா இந்த அளவு படிக்கணும்னு நம்ம சொன்னோம்னா அவங்க படிக்கிறது தயார் பண்ணி அவங்களே ரெகுலராக படிக்க ஆரம்பித்து மார்க் சிஸ்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் போய் படித்து மிரட்டி அவங்க பண்ணுறதே இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நீ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா இதெல்லாம் வேணும், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து அவங்க கோப்பப் பண்ணி நல்லா வந்துடுறாங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நம்ம பண்ணுறது இல்லைங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிஸ்டம் நல்லா இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டே சொல்லி வெளி குழந்தைகள் கூட படிக்க முடியாத குழந்தைய கஷ்டப்படுற குழந்தைய கூட அவங்க குரூப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குதுங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ இப்போ ஒரு கல்வியாளராக இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இதில் நீங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இதனுடைய மாற்றங்கள், இதனுடைய என்னென்ன இதெல்லாம் தெரியும் ஆச்சு. அதனால் என்னுடைய இது என்னென்னா, உங்களுடைய இவ்வளோ நாளைய கல்வி பணியில் உங்களுடைய ஃபோர்த்தாக இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய விஷன் என்ன? அதாவது இந்த சிஸ்டம் வந்து எப்படி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது இது மாதிரி எப்படி மாறும்? இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி உங்களுடைய பார்வையில் என்ன இருக்குது? இப்போது மெட்ரிகுலேஷன் அப்படி இந்த இதில் பார்த்தா ஒரு குழந்தை வந்து நம்ம இன்ஜினியரிங் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்காங்க. சிபிஎஸ்சி அப்படின்னு அவங்க இப்போ +2 முடிச்சு வர்றப்போ அவங்க சொந்தமாக ஒரு இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு எல்லாமே நிறைய சான்ஸ். ப்ராக்டிக்கல் வந்த நாலேஜ் ஜாஸ்தியாக வந்துடுதுங்க சிபிஎஸ்சி பொறுத்தவரை. இன்னும் ஹையர் ஸ்டெப் போகணுன்னா இன்டர்நேஷ்னல் சிலபஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த வருஷத்துலேருந்து. சரி, அதுலேயும் வந்துடுது இன்னுமே ஃபர்தர். சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த சமச்சீர் இதில் வந்து உங்களுடைய ஸ்கூலில் இப்போ இருக்கிற +1, இப்போ நீங்கள் அடுத்த உங்களுடைய மாற்றம் என்ன இதுக்கு கொண்டு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து உங்களுடைய தனியாக இன்னொரு சிபிஎஸ்சி சிஸ்டம் கூட இருந்தால் நல்லா நினைக்கிறீங்களா, இல்லை இதுவே உங்களுடைய இதை கொண்டு போகிறது பிளான்? 100% நம்ம பேரண்ட் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலங்க 3 சிலபஸ்மே நாமளே ஆஃபர் பண்ணிடலாம்னு சொல்லி 3 இண்டிவிஜுவல் செப்பரேட் ஐடென்டிட்டி கொடுத்து தனி கேம்பஸ் 3 கேம்பஸாக. சரி சரி, நடந்துட்டு இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கம்மிங் ஜூன்ல ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய ஸ்கூலில் இது மாதிரி சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இது மாதிரி இதை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ 3யுமே அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ அனதர் இன்னைக்கு ஓகே, இன்னையிலேருந்து அனதர் 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி? ஃபுல் ஃப்ளெஜ்டு எஜுகேஷன், ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு இது வரணுங்கிறது தான் பிளான் ஒரு பண்ணுறோம். நல்ல +2ல சமச்சீரில் முடித்தாலும் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வரணும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸும் அவங்களால ஃபேஸ் பண்ணி அடுத்த லெவல் போகிற குழந்தைய ஒரு கான்ஃபிடென்ட்டான குழந்தையாக வளர்த்தணும். சரி, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்களுக்கு பர்சனல் டச் டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் ஒவ்வொரு இதுலேயும் முன்னேறின வச்சவங்க அவங்கள உதாரணமாக வச்சு அவங்கள லைஃப்பில் கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அதனால இப்போ முடிச்சு போகிற குழந்தைய எல்லாத்துலேயும் நாங்கள் பேரண்ட்ஸை ஃபீட்பேக் கேட்குறப்போ அவங்க வந்து பேரண்ட்ஸ்லேயும் ஸ்மூத்தாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஸ்மூத்தாக இருக்காங்க. அடுத்த ஆம்பிஷனுக்கு அவங்க ட்ரை பண்ணி ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கிற அளவுக்கு தெரியுதுங்க. இப்போ அந்த உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் கான்செப்டில் நீங்கள் வந்து இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய இதில். இப்போ நீங்கள் உங்களுடைய இளமை காலங்கள் முன்ன காலத்தில் நீங்கள் இங்கே வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு ஒன்று ஒரு இது இருந்திருக்கும், வந்த ஒருபாடு ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். படித்தது எல்லாமே ஈரோடு. எங்கள் பிறந்த ஊர் வந்து விராலிக்காட்டுன்னு சொல்லி அங்கேயும் பக்கம் பவானி தாலுக்கா. அங்கே தாத்தா எல்லாமே 4 தாத்தா, நான் ஒரு மொத்தமே ஒரு 7 குடும்பம் தானேங்க. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாத்தா எல்லாமே அந்த காலத்துலேயே BA கிராஜுவேட்டுங்க, எல்லாம் ரேஞ்சஸாக இருந்தவங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ். அப்புறம் அப்பா எல்லாமே விவசாயம் அக்ரிகல்ச்சராக இருந்தாங்க. நாங்கள் வந்து ஈரோட்டில் எங்கள் சித்தப்பா வீடு, அம்மாவோட தங்கச்சி வீட்டில் சித்தப்பா லாயர், அங்கேருந்து படித்தோம். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு வசதி இல்லாதனால ஈரோட்டில் இருந்து தான் படித்தோம். ஈரோட்டில் நாங்கள் படித்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து KG செக்ஷன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கலைமகள் கல்வி நிலையத்தில் படித்தோம். அப்போவே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கிடைச்சிதுங்க. அதுக்கப்புறம் அவினாஷிலிங்கத்தில் அடுத்த ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ எல்லாத்துடைய சக்ஸஸுக்கும் காரணம் சொல்லுவாங்க ஒய்ஃபினுடைய சப்போர்ட்டு, அல்லது நீங்கள் 2 பேரும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ இதாக கொண்டு வர முடியாதுங்க. நீங்கள் இதை வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிற உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இவ்வளோ பேர்டனில் எப்படி உங்களை வந்து ஃபேமிலி இதுக்கு வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இது என்ன இருக்கிறது எல்லாமே ஒரே இடமா போனதுனால எல்லாமே வீடுங்க. அப்புறம் அதுலயே நம்ம அப்படியே வளர்ந்ததுனால சுற்றி போயினா ஸ்கூல் லீவ் விட்டா தான் எங்களுக்கு இருக்க முடியாது. சுற்றியும் குழந்தைகள் அந்த மாதிரி நாங்களே பழகிட்டோம். உங்களுடைய நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய படித்தது அல்லது எப்படி? நான் காமல்காட்டில் தான் பண்ணது, ஸ்கூலிங் கோயம்புத்தூர் காமல்காட்டில் தான். சரிங்க. அப்புறம் கல்லூரி வந்து PhD கல்லூரி தாங்க. 13 வருஷத்துக்கு பக்கமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சில நிகழ்வுகள் வந்து மறக்கவே முடியாது ஸ்கூல் டேஸில் இல்லைங்களா? அப்படி ஏதாவது குறிப்பிட விரும்புகிறீங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துங்க பேர் சொல்ல விரும்பலைங்க.
அந்த குழந்தை வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் குழந்தைங்க, வாய் பேச முடியாது. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இங்கே நம்ம ஸ்கூலுக்கு வரப்போ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கோச்சிங் நல்லா இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பர்சனல் டச் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து சேர்த்துனாங்க. இப்போ அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சுத்தமாக வாயும் பேசணும், சுத்தமாக காது கேட்க முடியாது. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கூட கோப் அப் பண்ணி அவங்க 90%ல இருக்காங்க. அதாவது இந்த இதில் கேட்குறேன், அதாவது இந்த இப்போ உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சில்ட்ரன், ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்களுடைய, ஏன்னா நீங்கள் இப்போ அதில் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன், அதாவது இப்போ வந்து தனிப்பட்ட ஸ்கூல்கள் வச்சு தான் அவங்கள வந்து மேல் கொண்டு வரணுங்கிறது சில பேர் கான்செப்ட். சில பேர் வந்து ரெகுலர் ஸ்கூல்லையே அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் கூடையே வளர்த்துனா தான் அவங்கள வந்து அப்படின்னு 2 கான்செப்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் 1% ஆஃப் த ஊனமுற்றவர்களுக்கோ இவங்களுக்கு தனி ஸ்கூல் அமைக்கிறதா, இல்லை இவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து கொண்டு வர்றதா அப்படிங்கிறது பெரிய இது நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுடைய பார்வையில் எது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டிசேபிள்டு சின்ன மைனர் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களெல்லாம் காமன் இதில் ஸ்ட்ரீமில் விட்டாவே அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அவங்கள டிஸ்லெக்ஸியான்னு சொல்கிறாங்க, டிஃபிகல்ட்டி இன் லேர்னிங், படிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு மறதி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் மிரர் இமேஜ் இருக்குங்க, பார்த்தீங்கன்னா உல்டாவாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க, அப்படியே பதட்டமாக இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம நார்மல் ஸ்கூலில் போட்டு அவங்களுக்கு பொறுமையாக ஒரு சின்ன மெடிடேஷன், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதை மாதிரி செப்பரேட் டீச்சர்ஸ் போட்டு, இப்போ மற்ற செக்ஷனுக்கு 25 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர்னா 10 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் போட்டு அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் லேர்னிங் வாங்க, கண்ணில் பார்த்தா தான் குழந்தைக்கு புரியும், ஒரு குழந்தைக்கு காதில் கேட்டால் தான், ஒரு குழந்தைக்கு டச் பண்ணி பார்த்தா தான், அந்த மாதிரி எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த நாங்களும் கல்விக்கு போய் சென்னையில் படிச்சுட்டு வந்தோம். மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் போய் அந்த கல்வி முறையை படிச்சுட்டு வந்து டீச்சர்ஸ்டே சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அந்த குழந்தைங்கள 10th முடிச்சு +2 முடிச்சு காலேஜுக்கும் போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்க தனியாக பிரித்து போட்டு அவங்க ஆர்வத்துக்கு தகுந்தாப்புல சிம்பிளாக அவங்களுக்கு ரெகுலர் ஸ்கூல்லேயே கூட வச்சு பண்ணி கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மார்க்ஸில் டைமிங்கில் எக்ஸாம் பப்ளிக் எழுதுறப்போ நிறைய ஸ்கீம் கொடுத்து அதில் பண்ணி நமக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆகி ஜம்முன்னு இருக்கிறாங்க, அடுத்தடுத்த ஸ்டடீஸ்க்கு போயிட்டுருக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த படிப்புகளை தவிர மற்ற கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லை? நிறைய ஸ்கூலில் அதாவது அதில் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆனால் படிப்பு இது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ரொட்டீன் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கும் உங்களுடைய வியூ என்ன அதனுடைய? ஏன்னா எல்லாரும் +2 அப்படின்னு வந்தால் மார்க்கு அவங்கள க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும், அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா டைவர்ஷன் கட் பண்ணால் தான் அவங்களால படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவாக நிலவருது எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா டீச்சருக்கும். இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இப்போ எங்களுடைய ஒப்பீனியன் பார்த்தாங்க, இப்போ குழந்தைய வந்து நல்ல பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க படிக்கிறதுல படிச்சுக்கிறாங்க. ஆனால் எக்ஸாம்ஷன் கொடுத்து கிரிக்கெட்டுக்கு விளையாட போகிறாங்க, டென்னிஸ்க்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் கேம்ப்ஸ் போகிறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஓகே, அதனால் உங்களுக்கு படிப்பு ஒன்றும் பாதிப்பே உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்குது? உங்களுடைய டாக்டர் இப்போ பெரியவங்க நியர்லி ஷி ஹஸ் டேக்கன் 10 கோல்ட் மெடல்ஸ் in எத்திராஜ் காலேஜ். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு அதான் இன்டர்நேஷ்னல் கான்செப்ட் ஸ்கூலுக்கு தனியாக அவங்களுக்காக போடுறாங்க. சரி. ஸோ அவங்களும் கல்வி பணிக்கு திரும்புவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணது வந்து BC வெள்ளிங்கிரி கவுண்டர் கோயம்புத்தூர்ல தெரியும். அவங்க இலவச ஸ்கூலே ஒன்று 3000-4000 பேர் படிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி, அவன் வந்து தனியாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து போடுறாங்க. ஜூன் மாதம் மார்ச் 16, 17 ஓப்பனிங் பண்ணுறீங்க. ஸோ அவங்கள்கிட்டையும் ஒரு 2 வார்த்தை கேட்கணும். ட்ரெடிஷன் அண்ட் ஃபியூச்சர் 2 இருக்குதுங்க. ஐ வாண்ட் எனக்கு வந்து அந்த ட்ரெடிஷன் கீப் அப் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டச் வித் பேரண்ட்ஸ். ஒரு குழந்தை பேரும் அப்பா அம்மாவுக்கு தெரியும். கேட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் சார் குட் மார்னிங் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை பேரும் தெரியும். அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரியும், அந்த குழந்தைக்கு இருக்க ப்ராப்ளம் தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஃபினான்ஷியல் பொசிஷன் எல்லாமே எனக்கு வந்து தெரியும். ஐ வாண்ட் டு கீப் தட் இன் பிளேஸ். அது வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்க ஒருத்தரோட பர்சனல் டச்சும். பிகாஸ் த்ரூ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ டோன்ட் நோ ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு தெரியலைங்க. 2 years முன்னாடி திருப்பூர் வந்து ரொம்ப நல்லா இருக்க டைம்ல வந்து எல்லாமே இது பண்றதெல்லாம் இயர் ஃபீஸ் தான் கட்டுறாங்க. நீங்க வந்து டேர்ம் ஃபீஸ் கட்டுன்னு சொன்னாலும் ஆல் த பேரண்ட்ஸ்க்கே ஒன்லி த இயர் ஃபீஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். ஆனால் இப்போ திருப்பூர் இருக்கிற சுச்சுவேஷன் வந்து டேர்ம் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த டைம்ல நான் வந்து தாத்தா அப்பா மாதிரிங்க, நச்சாதீங்க அவங்க கொடுக்கும்போது அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி. பிகாஸ் நாம வந்து ஒரு பேரண்ட் திருப்பூர்ல இருக்கிற பிரச்சனையினால வி ஆர் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்றது. ஐ வாண்ட் டு கீப் தட் இன் பிளேஸ். புதுசா பண்றதுன்னா நிறையா வந்து என்ன சொல்றதுங்க, டிஸ்டன்ட் ஃபோக்கஸிங். உலகத்துல என்னென்னலாம் புதுசா நடக்குதோ அது எல்லாம் ஸ்கூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசைங்க. என்னென்ன வேஸ் ஆஃப் எஜுகேஷன், மாண்டசரி இருக்குதா, வேர்ல்ட் ஆஃப் மெத்தட் இருக்கா, என்ன நடக்குது, எல்லா பெஸ்ட் திங்ஸும். ஃபோனிக்ஸா 2.5 வயசுலேருந்து இந்த குழந்தைங்க 3.5 வயசு குழந்தைங்க முதல் கொண்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சென்டென்சஸ் 6 letter வேர்ட் படிக்கிற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் த கிண்டர் கார்டன். இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கூல் நான் தான் பார்த்துக்க போறேன். ஸோ இங்கிருந்து அப்படியே ட்ரெயின் அப் ஆயிடுவாங்க இந்த குழந்தைங்க. ஓகே, இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தட் ஆஃப் டீச்சிங்க்கும் சமச்சீர் கல்விக்கு உள்ள வித்தியாசம். இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் வந்துங்க 3 சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மற்றது தமிழ், ஹிந்தி எல்லாம் நாம் கொடுக்குறது தான் சப்ஜெக்ட்ஸுங்க. இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் ஆல் லேர்னிங் பை டூயிங். அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி நிறைய ப்ராக்டிக்கல் இதில் தான். பட் சமச்சீருக்குமே மற்றது எல்லா ஃபார்ம் ஆஃப் சிபிஎஸ்சின்னு கூட சொல்கிறாங்க. சிபிஎஸ்சியில் வந்து ஆக்சுவலாக பார்த்தா 40 மார்க்ஸ் வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, லிசனிங் ஸ்கில்ஸு அப்படி. ஆனால் அது வந்து சும்மா நடைமுறையில் வந்து யாரும் பெருசாக அது பண்ணுறது இல்லை. பட் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் வந்து பாதி லேர்னிங் பை டூயிங் தான். நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான். அதே மாதிரிங்க அவங்க வந்து பொதுவாக இப்போ வந்து மக்களுடைய கான்செப்ட் வெஸ்டர்ன்லேருந்து என்னதான் இருந்தாலும் பெரிய காலேஜஸ், பெரிய இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்கூலிங் சிஸ்டம் இஸ் த பெஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு தாராருடைய கருத்து. இப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்ன்ஸ், அதாவது இம்ப்ரூவ்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் கொண்டு வரல, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு? we have to take the best of both worlds. Indian system oda tradition and values eduthu, western system oda updated knowledge eduthu, we have to blend both and give the children. Adha best.